ஐடிபிஐ பேங்க் ஷேர் பற்றி பார்க்கலாம். இது அவங்க வந்து மெயினாக மானிட்ரி இன்டர்மீடியேஷன் கமர்ஷியல் பேங்க்ஸ் பிஸ்னஸ்லேயும் இருக்காங்க. சேவிங்ஸ் பேங்க், போஸ்டல் சேவிங்ஸ் பேங்க் இந்த பிஸ்னஸ்லேயும் இருக்காங்க. உங்களோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 1,08,000 கோடி. கரண்ட் ப்ரைஸ் 101 ரூபா இருக்குது. 52 வீக் ஹை 108 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸ்டாக்கோட பிஇ 14.3. டிவிடெண்ட் இல்லை 2.07% கொடுக்குறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13.5%. ROC 6.76% இருக்குது. இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து நல்லா இறக்கம் கொடுத்து மார்ச்சுக்கு அப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக ஏற ஆரம்பிச்சிருக்கு. 65 ரூபாயிலேருந்து ஏறி 101 ரூபா பக்கம் வந்திருக்கு. இப்போயும் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு ஏப்ரல் மேலே இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன்ஃபால் வந்து அது காரணம் செல்லிங் ப்ரெஷர் தான். அதுக்கப்புறம் திரும்ப ஏற ஆரம்பிச்சிருக்கு. இங்கேருந்து நியர் டேர்மில் கண்டிப்பாக 120 ருபீஸ் போக வாய்ப்பு இருக்குது. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 28% கொடுக்குறாங்க. குட் ப்ராஃபிட் க்ரோத் 21% CAGR ஓவர் லாஸ்ட் 5 இயர்ஸ். அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் ரெவன்யூ வந்து 4,600 கோடியிலேருந்து 6,900 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகி 2,900 கோடி பக்கம் போயிருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு மாறி அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2020 அப்போ நெகட்டிவில் இருந்தது, அப்படியே பாசிட்டிவ்க்கு ட்ரெண்டுக்கு மாற ஆரம்பிச்சிருப்பாருங்க. 1,500 கோடி ஒரு வருஷத்துலேயே கொண்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 7,200 கோடி ப்ராஃபிட் வந்திருக்கு. இதுலேயே இதோட வளர்ச்சி வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 94% இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 0.46%, டிஐஎஸ் வந்து 0.18%. ஓவராலாக வந்து நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 5,90,000லேருந்து 7,20,000 பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. லாங் டேர்ம்க்கு ஏற்ற ஸ்டாக்கு ஒரு கரெக்ஷன் வரும்போதும் வாங்கி அக்யூமுலேட் பண்ண முடியும். இப்போ நான் சொன்னது எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தான். ஐ எம் நாட் a SEBI registered advisor. உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரை கேட்டுட்டு இந்த ஷேரை பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.